வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல முதல் ப்ரமோ வந்தது இல்லை, பிராங்க் ப்ரமோ. அது பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க. சில பேர் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பாங்க. சில பேர் ரொம்ப சீரியஸாக ரெட் கார்டெலாம் கொடுங்க அப்படின்லாம் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பிராங்க்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலாக ஒரு பெரிய லென்த்தாக போச்சு அது. ஃபர்ஸ்ட் இந்த ஹாலிவுட் ஆக்டர் பார்த்தீங்கன்னா கமருதீனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு ரஜன், கமருதீன், ஹாலிவுட் ஆக்டர் 3 பேர் தான் பிளான் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க. ஒரு இடத்துல கமருதீனை உட்கார வச்சு இந்த ஹாலிவுட் ஆக்டரு, டேய் என்னை அடிச்சிடுறா அப்படின்ற. அப்படி கமருதீன் வந்து, டேய் இல்லைடா அடிக்கலாம் தேவையில்ல, எனக்கு அந்த டெக்னிக் தெரியும்டா, ஏன்னா ஆர்டிஸ்ட் இல்லை, எனக்கு அந்த டெக்னிக் தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்ல, ஏய் அப்படியெல்லாம் இல்லைடா, அடிடா, டே ஸ்ட்ராங்காக அட்ரா. ஒரு படத்தில் நான் 9 முறை அடி வாங்கியிருக்கேன்டா, 9 டேக்குடா, அந்த டேரக்டர் என்ன 9 முறை அடிக்க வச்சாடுறான் அப்படின்ட்டு. அப்படி அந்த டேரக்டர் என்ன கடுப்போ இவரு மேலே. ஸோ நிஜமாவே அடிக்க வச்சிருக்கிறாராம். அதனால என்ன அட்ரா அட்ரா அட்ரான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாரு. முன்னாடியே பிராங்க்ல அடிச்சிடறா, ஒரிஜினலா அட்ரா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கமருதீன் பார்த்தீங்கன்னா திடீர்னு புத்திசாலித்தனமா ஒன்று பேச வந்தாரு. என்னன்னா, டேய் இது நம்ம மட்டும்னா வேற, ஆனால் இதில் ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. எதை பேஸ் பண்ணி இவங்க பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் இங்கே ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு வார்ன் பண்ணி இதுக்கப்புறம் இதை பண்ணாதீங்கன்னு சொல்ல பார்வதியும் கமருதீனும் ஒரு வழியாக சமாதானம் ஆயிட்டாங்க ஃப்ரைடே எபிசோடில். இப்போ சாண்ட்ரா பிரஜன் உள்ளே வந்தாங்கல்ல, அவங்க வந்து அந்த பூதத்தை வந்து மறுபடியும் தோண்டி விட்டாங்க. இங்கே வந்து உன்னை பற்றி அவங்களும் கொஞ்சம் அமைதியாக தான் போயிருப்பாங்க. அங்கே வந்து இவரு தானே கமருதீன் தான் சும்மா இல்லாமல் பார்வதி எனக்கு நிறைய தாட்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னதும், ஆமாம் ஆமாம் நாங்களும் பார்த்தோமே, நீ இல்லாதப்போ வந்து தனியாக 24/7 எபிசோட்லேயும் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னதும் பார்வதி முகம் வந்து அப்படியே வெளிரி போச்சு, பதறிட்டாங்க அவங்க. அப்படியே நாங்கள் இதை பற்றி இங்கே பேச விரும்பலை, அதை நாங்கள் பேசிட்டோம், நாங்கள் தனியாக பேசிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. அதுக்கப்புறமா நேற்று எபிசோட்லையும் பார்த்தோம், தொடர்ந்து அவங்க பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அதையே ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பார்வதி கிட்ட வேற கண்டென்ட்டே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த அன்பு கேங் இருந்தது, பார்வதி எதிரில் இருந்தாங்க, இரிட்டேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ பாயிண்ட்டாக அங்கங்கே பேசுகிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வேலிட் பாயிண்ட்டை அவங்கள விட தெளிவாக வைக்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அதனால பார்வதி இனிமே வேஸ்ட் அப்படி தான் சொல்லணும். அதனால இதுதான் கண்டென்ட்னு அதை பிடிச்சிட்டாங்களே. இப்போ இவங்களும் பிராங்க்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை வச்சு பண்ண வராங்க. பிரஜன் வந்து சொன்னார்ல, அதுக்கு கவுண்டர் கொடுக்க போகிறதா. பிரஜன் வந்து இவங்க 2 பேரும் தப்பாக சொல்லிட்டதாகவும் அதுக்கு பிரவீன் வந்து போய் கேட்குறதாகவும், இன்னும் சரி க்ளோஸாக இருந்தாங்க ஏதோ பண்ணிட்டாங்க அதுக்காக திரும்ப திரும்ப சொல்லுவாரா? சீனியர் தானே அவர், அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சரி நேராக அங்கே தானே சண்டைக்கு போனோம். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா, சபரி இருக்கிறாங்க. அங்கே வந்து பிரஜன் சொல்லிட்டு இருக்கா, அப்படி மா என்னை வந்து ட்ரிகர் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க சண்டை கூப்பிட்ற மாதிரி இருக்குமா, ட்ரிகர் பண்ணால் நானும் ட்ரிகர் ஆகிடுவோமா அப்படின்லாம் சொல்ல, பிரவீன் அங்கேருந்து வெளியே வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சாண்ட்ரா பதறாங்க. அவங்க முன்னாடியே சொன்னோம்ல, இவங்க என்னதான் வந்து நாங்கள் குரூப்பாக விளையாட மாட்டோம், 2 பேருமே வந்து தனித்தனி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஸ்டேஜில். ஆனால் அப்படி இருக்க முடியாது இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இங்கே வந்து இவங்க பதறாங்க. சாண்ட்ரா, பிரவீன் ஏன் இவ்வளோ கோவமா ரூடா, வாங்கலாம் பேசலாம், வாங்களே உள்ளே வாங்களே அப்படின்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. இரு நான் போய் பேசிட்டு வரேன், ஆனால் நான் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயமுறுத்திட்டு தான் போறாரு பிரஜன். இப்போ என்ன இவர் ட்ரிகர் ஆயிடுவாரா ஆக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சபரி அங்கே சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்குறாங்க. பின்ன அப்படி தானே இருக்கணும் சாண்ட்ரா, அப்படி தானே இருக்கும் அவங்களுக்கு, அப்படி தானே தோணும் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன் கமருதீனை கூப்பிட்டு, டேய் வேலையை போய் பாடுறா, நான் உனக்காக தான்டா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவர் வேலை செய்ய போறாரு. வேலை செய்ய போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற மறுபடியும் பிரவீன் வந்து, டேய் இன்னொரு முறை அவர் என் இதில் இதெல்லாம் பேசினான்னு வச்சுக்கேன் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இவரு பிரஜனை பத்தி தான் பேசுறாரு அங்க கமருதீன் கிட்ட. கமருதீன் கடுப்பாயிடு, எத்தனை முறை அதே சொல்லிட்டு இருப்போம், நோண்டிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வர. இப்ப பிரஜன், சாண்ட்ரா எல்லாம் பின்னாடி வர்றாங்க தடுக்கிறதுக்கு வர. அதுக்கப்புறம் நம்ம ப்ரமோல பார்த்தோம்ல, அதுதான் இவர் கமருதீன் வந்து இவரை பிரவீனை அடிச்சுட்டா, பிரவீன் கீழே விழ, சுபிக்ஷா, கெம்மி, இவர் விக்கல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தள்ளுறாங்க. அப்புறம் இவரே வந்து அடிக்கிறதுக்கு பிரஜன் போறாரு கமருதீன் அடிக்க, சபரி வந்து அப்படியே இழுத்துட்டு போறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடந்தது இல்லை. இங்கே திவ்யா, பெண்களில் பார்த்தீங்கன்னா திவ்யா, கெமி, சுபிக்ஷா முன்னாடி வந்து முன்காலத்தில் நின்று சூப்பராகவே பயமே இல்லாமல் தைரியமாக ஹேண்டில் பண்ணாங்க. அங்கே கமருதீனை வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க, தனியாக செட்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. சுபிக்ஷா அவங்க போகையே யாரும் கை வைக்காதீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் அட்வைஸ். இதில் பிரவீன் பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்து எழுந்துட்டார்ல, நேராக கன்ஃபெஷன் ரூம் கிட்ட போயிட்டு, டேய் இன்னைக்கு நீ இருக்க மாட்டா, நீ வெளியே போறடா, நீ அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சுடா அப்படின்லாம் வந்து அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பரவாயில்ல இந்த இடத்துல ஆக்டிங் வந்து ஒரிஜினலாக தான் இருந்தது, அவங்க நம்புற மாதிரி.
ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்காங்கல்ல, அப்ப அந்த கேரக்டர் அப்படிதான் இருந்திருக்கு, ஒரிஜினலும் அப்படிதான் இருக்கிறதுனால இது ஒரிஜினலா தான் இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அங்க துஷார் போயிட்டீங்கன்னா போயிட்டு துஷார் வந்து சொல்றாரு, என்ன அவன் தான் எகிரிட்டு வர்றாரு, அவரு தானே, நீங்களும் வந்து கூட கூட எகிர்றீங்க, என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கிட்ட போறாரு துஷார். துஷார் கமருதனும் சண்டை போட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஆனா இவர் இங்க வந்து அவர் தான் எகிராருன்னு தெரியுது இல்ல, நீங்களும் எகிரிட்டே போறாங்கன்னா பிரவீன் வந்துட்டு அடி வாங்குது நான்றா எங்க காட்டுங்க அப்படியே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் வினோத் வந்து பதறாரு. வினோத் வந்து என் வாழ்க்கையே போயிடுடா டே, என் வாழ்க்கையே போயிடுச்சுடா டே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரவீன் கிட்ட போயிட்டு சொல்ல, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவரை பிரச்சனை பார்த்து வினோத் கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான். அவர் பிரச்சனையை அப்ப அப்படி முடிக்க மாட்டாரு, அப்படியே பெட்ரோல் ஊத்தி ஏத்தி எரிய விடுவார் அவர் நல்லா. ஸோ அந்த மாதிரி தான் பிரச்சனை கூப்பிட்டேன்னா அப்படியே ஃபினாயில் ஊத்தி கழுவி விடுறேன் அப்படின்லாம் சொன்னீங்க, இங்க நீங்க பெட்ரோலை தான் ஊத்தி கொளுத்தி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணல நீங்க அப்படின்னு இந்த பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கமருதன் கிட்ட போயிட்டு டே பைத்தியகாரா டே போயிடுச்சுடா டே வாழ்க்கையே போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாரு. இந்த இடத்துல எல்லாரும் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போறாரு. வேற பிரவீன் வந்து கன்ஃபெஷன் ரூம்குள்ள போறாரு. அந்த கதவை வந்து திறந்து விட்டாங்க. பிராங்காடா கண்டென்டாடா பண்றீங்களாடா, சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டாங்க. இவர் உள்ள போறாரு. இப்ப இந்த உள்ள போன கேப்ல பாத்தீங்கன்னா திவ்யா வந்து நல்லா ஹோல்டு பண்ணிட்டு ஷர்ட்டை கமருதன் சொல்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஏஜ் வந்து, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, என்ன வயசாகுது, உன் வீட்டுல உன் அப்பா அம்மா உன் ஒய்ஃபு உன் தங்கச்சி இவங்களே நீ அடிக்க முடியாது தெரியுமா, அவன் மேலேயே நீ கை வைக்க கூடாது, அது தப்பு, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கிளம்ப சொல்லிட்டு அவங்க அங்க அட்வைஸை போட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவரு வினோத் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் புலம்புறேன்னு சொல்லிட்டு போய் இங்கெல்லாம் பேசாதீங்க போங்க அப்படின்ட்டாங்க. இதுல சாண்ட்ரா அவங்க தான் ரொம்ப பயந்துட்டாங்க. இதுல ரொம்ப அஃபெக்ட் ஆனதே பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சண்டையில இவர் எங்க கை வச்சிட்டாரோ அடிக்கதான் போனாரு கமருதனை, அதுக்குள்ள சபரி வந்து இழுத்துட்டு வந்துட்டாரு. சபரி இன்னும் சிலர் வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. இதுல பிளான் படி வந்து கமருதன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அடிச்சிட்டாரு பிரவீனை. பிளான் படி வந்து கமருதனை அடிக்கணும் பிரஜன், ஆனா அடிக்கல, அதுக்குள்ள வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல பிராங்க் வந்து மிஸ் ஆயிடுச்சு. பிரஜன் வந்து பிராங்க்ல சொதப்பினாலும் சாண்ட்ரா வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து வீட்டுல பசங்க இருக்காங்க தெரியுமா தெரியாதா, நீ ஏன் அந்த மாதிரி பண்ற, ஏன் அந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிஜமாவே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்கள எல்லாரும் போயிட்டு ஆறுதல் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒன்னும் இல்லைங்க ஒன்னாவலைங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரஜன் உள்ள போயிடாரு, கமருதன் உள்ள போயிடாரு கன்ஃபெஷன் ரூம்குள்ள. உள்ள வந்து இவங்களுக்கு ஒரே ஜாலி கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தை கூட வந்து இயல்பா வெளிப்படுத்த முடியல, ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா இருந்தது அந்த கொண்டாட்டம். அங்க போயிட்டு பிக் பாஸ் கிட்ட இவர் கேட்கிறாரு, யாரு பிரவீன், பிக் பாஸ் நாங்க 3 பேரும் வந்துட்டோம், அப்படியே பண்ணிட்டோம், அப்படியே எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா இந்த 3 பேரையும் அப்படியே வெளியே அனுப்பிடுறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்னும் இது ரொம்ப சூப்பரா போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு இவர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல வந்து கமருதனை பார்த்து டே என்னடா ரொம்ப அடிச்சுட்றா, நீ ஒரிஜினலா அடிச்சுட்றா, இங்க பாடுறா அப்படின்லாம், நீ தானே கேட்டு வாங்கின, அட்ரான்னு. ஸோ அப்படிதான் சொல்லணும். இந்த 3 பேரும் இப்படி இருக்க வெளியில இதை பத்தி டாக் போகும்ல, எல்லாத்துக்கும் காரணம் வந்து பிரஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வினோத் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து கமருதன் அவர் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் பிரவீனும் அவர் ஃப்ரெண்டு, 2 ஃப்ரெண்டுக்கும் நடுவில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கடுப்பு. அவர் அப்படி சொல்றத வந்து கேட்டுட்டு சைலண்டா வந்து இங்க சாண்ட்ராவை வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க கேப்டன் திவ்யா. அங்க வந்து அவரு வினோத் வந்து பிரஜன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றாரு அப்படின்லாம் அங்க போட்டு விடுறாரு. அங்க என்ன வேலை பாக்குறீங்க சபரி அப்படிதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க புடிச்சு கத்துனாங்க, இது பாருங்க இவங்க காரணம் அவங்க காரணம் எல்லாம் நீங்க பேசாதீங்க, அதுதான் எப்பவுமே நீங்க பண்றீங்க, இதெல்லாம் இங்க பேசாதீங்க, உள்ள போயிருக்கிறாங்கல்ல பிக் பாஸ் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாரு, அது வரையும் யாரும் இதை பத்தி பேசாதீங்க, உங்க ஒப்பீனியன்லாம் யாரும் இங்க கேட்கல, யாரும் அது முடிவு பண்ணாதீங்க, எந்த முடிவுக்கும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வார்ன் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் இங்க பேசிட்டே இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் எல்லாருமே ஷாக்கா தானே இருப்பாங்க. அந்த ஷாக்கா இருக்கும்போது வந்து அமித் கூட சொல்லிட்டு இருந்தாரு, இது வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும், இதெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கலாம், இந்த ஷோக்கே அசிங்கம் இது அப்படின்லாம் அவரு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சபரி வந்து அங்க வினோத் யார்கிட்டயோ அந்த டீம் அன்பு கேங் இருக்குல்ல அவங்க கிட்ட வந்து அந்த வாய்ஸ் தான் நம்ம கேக்குது அந்த இடத்துல, இதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஆகல, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல அமித்து கோவம் வந்துருச்சு, என்னது பெருசா ஒன்றும் ஆகலையா, ஏன்னா டேய் இவ்வளவு பண்ணிருக்கிறா, இதுக்கு மேல என்னடா நடக்கணும், பெருசா ஒன்றும் ஆகலைங்கிற, என்ன சப்போர்ட் பண்றியா, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களா நீங்க அப்படின்லாம் அவர் பேச, நான் எங்க சப்போர்ட் பண்ணேன், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, ஒன்றும் இல்லை கூல் அப்படின்னு சொல்றது வந்து தப்பா அது வந்து சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சபரி வெர்சஸ் அமித் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை முட்டிக்கிச்சாங்க. இவ்வளவு பெருசா யாரோ இன்னொருத்தரும் கேட்டாங்க, எஃப்ஜே யாரோ நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் அடிக்க வர்றான், அப்புறம் வந்து அடிச்சிட்டான், நாளைக்கு என்ன கொலை பண்ருவானா அப்படின்லாம் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரா அப்படியே பதட்டத்தோட தான் இருந்தாங்க. இவங்க யாருக்குமே தெரியாது. சாண்ட்ரா மொத்தமா அழுதுட்டாங்கல்ல,
உள்ள வந்து பிரஜனுக்கு வந்து இப்பதான் லைட்டா பல்ப் எரியுது. ஐயோ கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியுது. இங்க வந்து அவ குழந்தை அப்படின்லாம் பேசிட்டு இருக்காடா. அப்புறம் ஓவரா ஏதாவது பேனிக் ஆயிட்டா மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் அக்கா அழுகுறாங்களா? அக்காக்கு நீங்க பிராங்க்னு சொல்லியாண்ணே? நான் பிராங்க்னு சொன்னா அவையாண்டா அழுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் அங்க சொல்லிட்டு இருக்காரு. நடுவுல பிரஜன் வெளியே வர்றாரு. வந்துட்டு சாண்ட்ராவை தனியா கூட்டு போய் நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. சரி பிராங்க்னு சொல்ல போறாருன்னு பார்த்தா அந்த மனுஷன் அப்ப கூட சொல்லங்க, தனியா உட்கார வச்சு நான் ஒன்றும் பண்ணல, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், பிக் பாஸ் பார்த்துட்டாரு, நான் எங்க அடிக்கவே இல்லையே, நான் அடிக்க போகும்போதே என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்களே, அவங்க 2 பேரும் தானே அடிச்சுக்கிட்டாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பவும் அவங்க இஷ்யூ ஆகுனா அவங்க பேனிக் ஆனா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க தெரியுது. அது அப்படியே லென்த் பண்ண தேவையில்லைல்ல, சீக்கிரம் முடிச்சிடணும்ல. இப்ப இதோடைய ரிசல்ட்டும் இன்னும் நமக்கு தெரியல, இதை எப்போ அவங்க ஓப்பன் பண்றாங்க, எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு. கடைசி வரையும் நம்ம பார்த்த அந்த வீடியோல இவங்க 3 பேருமே கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. பிக் பாஸ் வந்து எல்லாரும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருங்க, பெட்ரூம்ல இருங்க அப்படின்றாரு. எல்லாம் ஸ்கிரீன்லாம் லாக் பண்றாரு. 3 பேரும் வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 3 பேருமே இந்த இடத்துல பயங்கரமா தான் பர்ஃபார்ம் பண்றாங்க. கம்ருதன் சிரிச்சிரு அப்படின்னு பார்த்து நான் கம்ருதனும் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கிற. அப்படி அந்த பக்கம் பிரவீன் அவருக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா தான் இருக்குது. ஏந்து வராரு, போனன்னு போறாரு. யோ பிக் பாஸ் உள்ள இருக்க சொல்லிட்டாரியா அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் உட்காராரு. இந்த பக்கம் பிரஜன் அமைதியா உட்காந்துட்டு இருக்கிற. அப்படி சாண்ட்ராவை தான் அப்பவும் சாண்ட்ரா அழுதுட்டு இருக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, காமெடி பண்ணி இந்த சபரி அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா. அப்படி ஸோ இப்போ பண்ணலாம இவங்க பண்ண வேணான்னு சொல்ல, இப்படி பண்றதுனால நம்ம வந்து அந்த இடத்த மட்டும் பார்க்க கூடாது. as a ரிவ்யூவரா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் வச்சு தானே கனெக்ட் பண்ணி தானே பேச முடியும். அப்படி பார்க்கும்போது யாரோ இந்த 3 பேர்ல ஒருத்தர் பலியாடா ஆக போறாங்க அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது. இது வந்து எல்லாருமே எமோஷனல காட்டுறது, தன்னை கேரக்டர் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க எல்லாருமே. அப்படி பார்க்கும்போது தாங்கள் முட்டாளாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னும் போது அவங்க ரசிப்பாங்களா என்ன? இதுவே மற்றவங்க அதான் சொல்ற, திவாகர் வந்து இப்ப கம்ருதனையோ பிரஜனையோ பிரவீனையோ பண்ணியிருந்தா அவங்க ஒத்துப்பாங்களா என்ன? முட்டாளாக்கிட்டான் நம்மள, இது தப்பு, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, எமோஷனலா அவங்க எவ்வளவு உடஞ்சு அழுதாங்க தெரியுமா அப்படின்லாம் இவங்களே பேச மாட்டாங்க. அப்போ இங்க ஒருத்தருக்கு ஒரு ரூல், இன்னொருத்தருக்கு ஒரு ரூல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். பாக்குறதுக்கு ஆடியன்ஸா நம்ம என்ஜாய் பண்ணுமா, ஓகேப்பா, சில பேர் ஏமாந்தாங்களா, ஓகேப்பா அப்படின்னு பாக்குறோமா. அதே போல விஜேஎஸ் வந்து இல்ல மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை போட்டு அடிச்சாங்கன்னு வச்சுக்க, அதையும் நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து இவங்க பிராங்குக்காக தானே பண்ணாங்க, ஜாலிக்கு தானே பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பார்வதி, அவங்கள பேச வந்தோம், அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலங்க. இந்த ஒட்டுமொத்த பிராங்க்ல எல்லாருமே இருக்கிறாங்க, பார்வதியை மட்டும் காணும். இந்த பிராங்கோடைய பேஸே பார்த்தீங்கன்னா பார்வதி தப்பா தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதனை பத்தி திவாகர்கிட்ட சொன்னாங்கல்ல, அந்த விஷயம் அதை பத்தி உடைச்சு விட்டார்ல பிரவீன் வந்து பிரஜன் வந்து, அந்த விஷயம் வந்து தப்பு, நீங்க ஏன் இப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கேட்க போயிட்டு அப்படி ஆனதாதான் இந்த பிராங்கை வந்து செட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ நேற்று பார்வதி வந்து என்ன சொன்னாங்க, இதை பேச வேணாம், என் பர்சனல்ல பேச வேணாம், வீட்டுல எப்படியாவது போட்டோம், காட்டுல எப்படியாவது போட்டோம், அதை நான் பாத்துக்கிறேன், நான் வளர்ந்த பொண்ணு அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இப்ப அதை வச்சு பிராங்க் பண்ணிருக்கிறாங்க. பிராங்க் பெருசா இருக்கு. இப்ப இந்த பிராங்கை பத்தி பேசினா வீக்கெண்ட்ல அது இன்னும் பெருசாகும்ல, அந்த மேட்டர் தானே திரும்ப பேசப்படும். அப்ப அதுக்கு பார்வதி என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்வதி ரொம்ப லேட் ரியாக்டும் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓகேன்றுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா என்ன வச்சு இப்படி ரெஜிஸ்டர் பண்றாங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் கிட்ட சண்டைக்கு போனாலும் போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு இதுக்கு. இதுதான் இந்த பிராங்க்ல நடந்திருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.